நீட் தேர்வை ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாரு அவரு. அவங்க அப்பா நீக்கிடுவாரு. அதை யாரு மத்திய அரசு தடுக்குதா? செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் துணை முதல்வர் உதயநிதியை தாக்கி பேசியுள்ளார். என்ன சொன்னார் உதயநிதி? பாஜக கூட்டணியை வந்து தீவு போடாது 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா உயர்த்திருக்காங்க. அது வேண்டுமானால் தமிழ்நாட்டில் அரசாங்கம் பங்களிப்பு இருக்கிறத வேணாலும் போய் இவங்க பேசிட்டு இருக்கணும். அது மாதிரி கல்வி கடன்லாம் தரலன்னா இவங்களே மாணவர்களுக்கு அறிவிச்ச கல்வி கடன்லாம் ரத்துன்னு சொன்னதை நிறைவேற்றாம இருக்கிறதுனாலதான் நீட் தேர்வை ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாரு அவரு. அவங்க அப்பா நீக்கிடுவாரு. அதை யாரு மத்திய அரசு தடுக்குதா? அதை எப்படி பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட் கொண்டதை? அதனால மக்களை ஏமாற்றி இப்படி எதிரி மூனையா பேசிலாம் ஏமாத்தி வர முடியாது. உறுதியாக இந்த தேர்தலில் அவங்க பணபலத்தை வச்சுட்டு தான் அவங்க இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கோம். அதை நாங்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி முறியடிக்கும். ஆமா, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. ஒரு காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மத்தியில நிதி அமைச்சராக உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகன் திரு கார்த்திக் சிதம்பரம் அங்க பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்காரு. அவர் அலுவலகத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுக்கு உதயநிதி அவர்களை கேளுங்க, என்ன பதில் சொல்றாரு. அது மேல 2 வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு. அதுல பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் எதில் எடுத்தாலும் எந்த சட்டவிரோத செயல்பாடு, எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், எந்த வித சமூக விரோத செயல்லையும் பாத்தீங்கன்னா அதுல திமுக நிர்வாகிகளுக்கோ இல்ல திமுகவின் பின்னணியோ அதுல இல்லாமல் இல்லை. அது மணல் கடத்தலாக இருக்கட்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.